பிரைஸ் தி லார்ட். இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த புதிய நாளிலே கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கர்த்தர் என்னோட என்ன பேச போறாரு, இந்த வாரத்துல தேவன் என்ன நடத்த போறாரு, இந்த வாரத்துடைய முதல் நாளிலே கர்த்தர் என்னோட என்ன பேச போறாரு அப்படின்னு சொல்லி நீங்க அவரோட எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் நாளிலே உங்களோட என்ன பேச போறாரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் எழுதின நிருபம் 120 அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த வீடியோ மூலியமாய் பார்த்து கொண்டு இருக்கிற அநேக பிள்ளைகளுக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கலாம், ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனைகள்ல இருக்கலாம், ஏதோ ஒரு தேவைகள் மத்தியில இருக்கலாம். இந்த பிரச்சனை நீங்கினா நல்லா இருக்குமே, இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப நாளா நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் உனக்கு நான் செவி கொடுத்தேன், உனக்கு நான் செவி கொடுக்கிறேன். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீதை நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பான பிள்ளைகளே, இதை நான் உங்களுக்கு ஒரே ஒருத்தர் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புறேன். யாருன்னா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா அந்த பொற்சிலையை வணங்கணும்னு சொல்லி அங்க இருக்கிற அந்த தலைவன் சொல்றான். ஆனா எங்க உயிரே போனாலும் நான் வணங்க மாட்டோம். அவங்க ஒரு நெருக்கத்துல இருக்காங்க. அப்போ அவங்க கூப்பிடுறாங்க, ஆண்டவரே நீ இறங்கி வரும்னு சொல்லி அந்த தலைவனே சொல்றான், நாம தூக்கிப்படுறது 3 பேர் அல்லவா, அந்த நெருப்புக்குள்ள 4 பேர் சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு. இவர்கள் ஆராதிக்கிற தேவன் மெய்யான தேவன் என்று சொல்லி அவர்களை விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி வேதாகமத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என் நெருக்கத்தை நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லும் பொழுது நிச்சயமா இன்றைக்கு உங்களுடைய பதில், உங்களுடைய ஜெபங்களுக்கு, உங்களுடைய எல்லாவித ஜெபங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிச்சயமாய் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த வீடியோ மூலமா அநேக பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. இந்த நாளிலே ஒரு பெரிய மிராக்கிள் நடக்க போகுது. ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியத்திலே கர்த்தர் நினைக்க முடியாத அதிசயங்களும் எதிர்பார்க்க முடியாத ஆண்டவரை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஆமென். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறார். தொடர்ந்து இந்த வார்த்தையை சொல்லி நீங்க அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Have a nice day. Thank you.